அவரோட growth எப்படி பாக்குறீங்க? of course நீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ணாவோட growth எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து சலம்பல பாட்டுக்கு அப்படி வேற லெவல் ஃபயர் பண்ணிட்டாரு. சோ அந்த growth பத்தி of course சொல்லுங்க. அந்த ஒரு டான்சிங் சைடா இருக்கட்டும் இல்ல ஆக்டிங் சைடா இருக்கட்டும். நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்குமே நம்மள மாதிரி ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய 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 இன்ஸ்பிரேஷன். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன். அண்ட் என்ன மாதிரி இந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து இல்லாம வந்து ஃபைட் பண்ணி இதுக்குள்ள சர்வைவ் பண்றதுன்றது வந்து அவரு ரொம்ப பெரிய ஒரு நான் இருக்கேன் பாருங்களான்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் அவருக்கு எல்லா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து பார்த்துட்ருக்கேன். ஆங்கரா இது ஃபஸ்ட்டு காமெடினா இது கலக்கு போதியார்லேருந்து அதுலேருந்து எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த விடாமுயற்சியும் அடுத்த லெவலில் அவரை தன்னை புஷ் பண்ணிக்கிறார்ல, அந்த மேட்ரு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை நெக்ஸ்ட் லெவலில் அவர் புஷ் பண்ணிகிட்டே போகிறார்ல, அந்த க்ரோத்து வந்து அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்கான உழைப்பு என்னன்றது வந்து நான் கிட்டேருந்து பார்க்கலனாலும் தூரத்துலேருந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, நம்ம வந்து சின்ன வயசில் ஆடி இருக்கலாம், காலேஜ் டைமில் இதுலலாம் விளையாடி இருக்கலாம், பட் அந்த நல்ல எண்ணம் இல்லைன்னா வளரவே முடியாது. அதை பிடிச்சிட்டாலே போதும். பாதி ஆர்டிஸ்ட்க்கு வந்து கேட் ஓப்பன் தான். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு யூ ஆர் அண்ட் வாட் யூ ஆர். இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும். அது பேலன்ஸ் பண்ண அந்த அவர்கிட்ட இருந்து நான் அதெல்லாம் பார்த்தேன். அண்ட் ஆப்வியஸ்லி சாண்டினா கிட்ட